ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. இன்னைக்கு பேட் ரோமியோவுடைய அடுத்த எபிசோட்க்கு வந்தாச்சு. போன பார்ட்டில் ஏதோ ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருக்கும், ரெட் ஒயின்லாம் மேலே கொட்டினால சாய்க்கிம்க்கு. இப்போ என்னென்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா அவன் மைண்டு இந்த ரெஸ்ட் எடுக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிற ஐடியாலேயே இல்லை. கிளா ஏன் வந்தான், எதுக்குடா வந்தான், ஏன்டா வந்தான், இப்போ ஏன்டா கிளியர்னு சொல்லிட்டு ஒரு மாடலை வேற டேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்மளை கொல்லாமல் விட மாட்டான் போல, வாழவும் விட மாட்டேங்கிறான், சாகவும் விட மாட்டேங்கிறான். ஸோ இப்போ சாய்க்கிம் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, நம்ம லைஃப் போதான்னு பதட்டத்தில் இருக்கும்போது டேன் கரெக்டாக வரான். இல்லை புரியலை, ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் தான் வருவியன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா சாய்க்கிம். வந்த உடனே உடம்பு பரவாயில்லையா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கடா நான் தூங்குறது, ஏன் பொழப்பு அப்படின்ட்டு அவங்க புலம்பிட்டு வேற இருக்காங்களா. சரி விடு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு பொறுமையா ரொட்டீன் அமெரிக்க மாப்பிள்ளை எப்படி பேசுவானோ அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். தாய்க்கு டென்ஷன்ல செய்ன்னு செஞ்சு விட்டுட்டு இவன் பெசாடிக்கு ஜாலியா ஹெலிபாட் கிட்ட நின்றுட்டு இருக்கான். கிளார் வேற வந்திருக்கா. அதாவது அவனோட சொந்த தீவு இருக்குல்ல, அதுக்கு போறதுக்காக ரெடி ஆயிடுச்சு பானாட்டிருக்கு. என்னை விட்டுட்டு நீ போகாத, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், மிஸ் யூ பேபி, ஐ நீட் யூ பேபின்ட்டு கிளேர் சொல்லிட்டு இருக்காளா. அதுக்குலாம் அவன் சொல்ற பதில், வெயிட் பண்ணு, கண்டிப்பா அப்ப நான் போய் தான் ஆகணும், கண்டிப்பா உன்னை அப்புறம் தனியா விட மாட்டேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ண. கிளேருக்கு ஒரு சந்தோஷம், பாரு ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கான், வேற லெவல் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போறோம்னு சந்தோஷமா இருக்கா. என்னமோ மூவ் ஆன் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் சாய்க்கிமா பழி வாங்கணும்ன்ற தாடு தான் இருக்கு. ஆனா சாய்க்கிம்க்கு அப்படி இல்லவே இல்லை. அவளோட சைடு நியாயம் எதுவுமே வெளியில தெரியவே இல்லை. பாவமா இருக்கு ஒரு பக்கம். அவளுக்கு நைட்டு வேற தூக்கமே வரலையா, என்ன பண்றதுன்னு தெரியாம டேன் இருக்கான்ல, அவன் பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் தோல்ல சாஞ்சுக்கிறான். இதுதான் வாய்ப்புன்ட்டுன்னு அவனும் தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கான். நீங்க துக்கத்துல இருக்கீங்க, நான் அவங்க பக்கத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே தட்டி கொடுத்து அவன் நல்லா தூங்கிடுறா. அப்புறமா காலையில விடிஞ்சிருதா. இப்போ பாத்தீங்கன்னா லீட்டா வரா. ஏதோ ஒரு ஸ்கேண்டல்ல இப்போ சாய்க்கிமா மாட்டி விட்ட மாதிரி இருக்கு, அவங்க ஹோட்டல்ல மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக டேனை பார்க்க வந்திருப்பாளாட்டிருக்கு. ஆனா என்னன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு மணி அப்ப தூங்குறத பார்த்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாமையே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். சரி அவளை எழுப்பிடாத, பொறுமையாகிட்டு வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா தனியா டேனை மட்டும் கூப்பிடுறா. டேன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு போது, இங்க பாரு, ஏதோ சாய்க்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வெளியில வர மாதிரியே இருக்கு, அவளுக்கு பெரிய அச்சுறுத்தல் நிறைய நடந்துட்டு இருக்கு, இது அவளுக்கு தெரியக்கூடாது, பாத்துக்கணும் சீக்கிரட்டா அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு உள்ள வந்தா எல்லாத்தையுமே சாய்க்கியம் பார்த்திருக்கா. இதை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜே பண்றதுக்கு முன்னாடி சாய்க்கியம் கிளம்பிட்டு இருக்க. அவ பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டேனும் வர்றான். டேன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எதுவும் இல்ல, நான் இருக்கேன் உனக்கு துணையா, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வர. கிளா வந்ததே பழி வாங்குறதுக்குன்றனால அவங்க குடும்பத்தோட ரெப்புடேஷன் பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருக்கா. இது எல்லாமே பெரிய நியூஸா இப்ப சாய்க்கிமோட அப்பா கிட்டையும் போகுது. என்னடா இது, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொழுக்கு முளைக்கும்னு யார் நினைச்சதுன்னு ஒரு பக்கம் கசின் புலம்ப மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. உங்க பொண்ணு போன அந்த தீவு இருக்குல்ல, அதோட ஓனரே இவன் தான். நிறைய ஹோட்டல்ஸ் இவங்க வாங்கிட்டு இருக்கான். அதுவும் நமக்கு போட்டியா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேரை ஸ்பாயில் பண்றதுக்கு நிறைய பார்த்துட்டு இருக்கான். இவன் பண்றது எல்லாமே நம்மள பழி வாங்குறதுக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பணக்காரனா எப்படி ஆனா? கிளார் மாதிரி சூப்பர் மாடல் எப்படி இவனை டேட் பண்ணுது, எப்படி இவனுக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு, ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு மிர்ச்சி சிவா மாதிரி கிளம்பிட்டானா அப்படின்னு ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கர்மா தானே. ஏன்னா கிளாவோட லைஃபை இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அழிக்க ட்ரை பண்ணாங்க. அவனை ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினானுங்க, அழுக வச்சாங்க, சூசைட் பண்ற லெவலுக்கு அவன் யோசிச்சான். அதேதான் இப்ப திருப்பி அவங்களுக்கு நடக்குது. ஆனா இது எதுவுமே சாய்க்கிம்க்கு தெரியவே தெரியாது. லீட்டா வாய திறந்தா மட்டும்தான் உண்டு, அவ எப்ப சொல்லுவான்னு தெரியல. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இப்போ டேனும் சாய்க்கிமும் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரும்போதே நானிமாவை பார்க்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, விஷயம் தெரியுமா அந்த மாதிரி கிளா உயிரோட இருக்கானா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு டேன் வரான்னு சைகை காட்டுறா சாய்க்கிம். ஸோ உண்மையிலேயே கிளா யாரு, கிளாவுக்கும் சாய்க்கிம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு டேனுக்கு தெரியவே கூடாது, அதை வந்து சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க போல. நானிமா டேனை பார்த்த உடனே, என்ன தங்கோ நீங்க ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த சித்தி அன்கோ, அந்த சொந்தக்காரங்க அன்கோலாம் வராங்க. வந்த உடனே குடும்பமே இங்க தீயா வந்து தகதகான்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பீங்க போல, இப்ப செலிப்ரேட் பண்ற மைண்ட்ல யாருமே இல்ல வீட்டுலன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, சாய்க்கு முன்னாடி எல்லாம் இருந்தா ரொம்ப வருத்தப்படுவா, இப்ப போல்டா பேச பழகிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க செலிப்ரேட் பண்ற ஐடியால இல்ல, என் குடும்பத்தோட கஷ்டத்துல நானும் பங்கெடுக்கலான்னு வந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம சித்திலாம் கடுப்பாகுது. இவளுக்கு எக்ஸ்பூர்ஷனும் கிடைச்சிட்டா, அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பணக்காரனையும் பிடிச்சிருக்கா. இவ வாழ்க்கையில தான் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, இவெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த புலம்பல் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கிளாவுக்கு கேட்டுருச்சு போல. அவன் வேணும்ட்டு என்ன பண்றான்னா, இப்போ சாய்க்கிமோட அப்பா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டே பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவுட் சைடர்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் தான் சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கானே தவிர இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்கவே இல்லை, ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. அவனோட ஸ்டைல் பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு ஹோட்டல் ரன் பண்றோம்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா வீடு மாதிரி இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி.
இதுவே சாய்கிமோட அப்பாவோட ஐடியாலஜி எப்படின்னா, ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், ஒரு கிளாஸ் இருக்கணும், ஒரு ஃபேம் இருக்கணும், நாம தான் பெஸ்டா பண்றோன்ற ஃபீல் கிடைக்கணும், எல்லாருமே ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கிளாவோடைய ஐடியாவை தான் கேட்டுக்கிறானுங்க. அவனோட பேரு கால் அப்படின்னு மாத்தி வேற வச்சிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸ் அப்படின்றது டூரிஸ்ட்டுக்கு வீடு மாதிரி ஃபீல் கொடுக்கணும், கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றத தான் அவன் நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லப்போனால் என்ன நடக்கும்னா, டைனிங் ஏரியா சாப்பிட்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குட்டி பையன் வேணும்ட்டே வாழைத்தனம் பண்ணிட்டு அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாய்கிமோட அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வெளியில் கூட்டிகிட்டு போங்க, இவன் மற்ற கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை அவன் நோட் பண்ணுறான். வேணும்ட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் நடந்து வர ஏரியாவில் கேமரா இருக்க பிளேஸ் பார்த்துட்டு அவனோட விஐபி கார்டை தூக்கி போட்டு போவான். இது எல்லாமே ஒரு ட்ராப் தான், அவங்கள பழி வாங்குறதுக்காக. இப்போ இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் அப்பா முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிக் இன்வெஸ்டர் இருக்காரு. அந்த மனுஷன் இதுதான் கால் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவை இன்ட்ரோ கொடுக்க, அப்பாவுக்கு அல்ல யாரா அவன் எதுக்குடா வந்தான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவன் ஹெல்தியான காம்படிஷன் பத்தி, ஹோட்டல் பிஸ்னஸ் பத்தி, இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம கண்டிப்பா சஸ்டைன் ஆகணும், ஏன்னா நம்மளே அப்டேட் பண்ணிக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டருக்கு இவனோட ஐடியாலஜி பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, சாய்கிமோட அப்பா ஒரு சூப்பரான சூப்பை கொடுத்து, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லன்னு அந்த இன்வெஸ்டரை ஐஸ் பண்ண, கிளானா இதாண்டா சான்ஸ்னு ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதே மாதிரி ஸ்பெஷலா இருக்கணும்னு யாருக்குமே எந்த அவசியமும் இல்லை, எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும், அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை நல்லா காட்டும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு குட்டி பையன் வாழுத்தனம் பண்ணியிருப்பான் இல்லையா, அவங்கள வெளியில போக சொல்லியிருப்பாங்க. அவங்க சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்குடா இந்த பிளேஸ்க்கு வந்தோம், நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்க வீடா இருந்தா அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் எந்த ஒரு கெஸ்ட்டுக்குமே கொடுக்க கூடாதுன்னு பேச, இது எல்லாமே இந்த இன்வெஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் அந்த சூப்பை எடுத்தவர் அந்த இடத்துல வச்சிருவாரு. இது எல்லாமே பயங்கரமா சாய்கிமோட அப்பாவுக்கும் கோவம் வருது. தனியா அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கிளாவும் அப்பாவும் மட்டும் பேசிக்கிறாங்க. எதுக்குடா இங்க வந்த, என்ன பண்ணணும்னு என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கணும் போது, இல்ல நான் சாகர லெவலுக்கு போயிட்டேன்ல, அப்போ என்னோட எதிரி சாகிறத நான் பார்க்க வேணாமா, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு திமிரா பேசுவான். சாய்கிம்க்கு இது எல்லாமே ட்ராப்னு தெரியுது. ஸோ எந்த ஸ்டாஃபையும் பக்கத்துல போக விடல, அவன் பண்றது எல்லாமே நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் எப்படி போயிட்டு இருக்கா, வீட்டுக்கு போயிட்டு அப்பானா புலம்புன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவன் வந்தான், என்ன பண்றான்னு தெரியல, ஏன் கால்னு பேரை மாத்தினான்னு இருக்கும்போது வேணுக்குன்னே இந்த கெரசின் குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப அவன் கால்னு மாறிட்டான், அவன் எதுக்கு இப்படி பண்றான்லாம் தெரியல, இந்த ஏசியாவோட பெஸ்டான மாடல் யாருன்னா கிளேர் தான், அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளா அவன் டேட் பண்ணிட்டு இருக்கான்னு போது கண்டிப்பா இனிமே சாய்க்கிம்லாம் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, நீங்க கவலையே படாதீங்க, அவன் எதுக்காக வந்திருக்கானா, அவன் பணக்காரன் ஆயிட்டான், அந்த திமிரை காட்டுறதுக்கு தான், சாய்க்குமே இனிமே மதிக்கவே மாட்டாங்கன்னு அந்த குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, ஓ சொல்லலையே சாய்க்கிம் உங்ககிட்ட, டேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இவளும் கல்யாணம் பண்ண போறா, அவனும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறான் அப்படின்னும் போது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உங்க பொண்ணுக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் அமைது, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் பெரிய பணக்காரனா இருக்கான், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறனும் ஃபேமஸா இருக்கான் அப்படிலாம் சொல்ல, ஏன்னா எனக்கு புரியல அப்படின்னு அப்பா கேட்பாரா, அப்பதான் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாய்க்கிம்மா டேன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டா, அவங்களுக்கு சொல்லலையா அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி கெரசின் குடும்பம் கேட்க, அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. சாய்க்கிம்மா அவ பின்னாடியே போயிட்டு, பா இல்லப்பா இங்க நடந்த பிரச்சனையில அதை சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு அவன் நீ வேணும் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணா, எனக்குமே அது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது, அவன் உன்னோட ஒர்க்ல நல்லாவே ஹெல்ப் பண்ற பையன் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருங்க அப்படிலாம் சொல்ல, அதுக்கு சாய்க்கிம் உடனே சொல்லுவா, நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரீசன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான்றது ரீசன் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க லவ் பண்றோம், அந்த லவ் தான் நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம்னு சொல்வா. அப்ப கிளாவோட நிலப்பு என்னது, கிளாவை லவ் பண்ணதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கிளாவுக்கு தோணும் இல்லையா, எனக்கு அப்படி தோணுது. ஸோ இப்படி இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஓகே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் லைஃப்பில் நீ பண்ண தப்பு எதையுமே ரிவீல் பண்ணாத, குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், ஒரு நல்ல பையன் அப்படின்றவன் தன்னோட ஒய்ஃபுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததெல்லாம் பெருமையாக நினைக்க மாட்டான் அப்படின்னு அர்ஜுன் ரெட்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் பழைய விஷயம்லாம் நான் ரிவீல் பண்ணல, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும், அந்த கெரசின் குடும்பத்தில் இருக்க பொண்ணு இருக்கால, அவ பேசிக்கிட்டு இருக்கா, அங்கிளை பற்றி புறணி தான் சொல்லிட்டு இருக்கா, அவள் ஒரு சான்ஸ் கேட்டுப்பா, அதை அவர் கொடுக்க மாட்டார், உனக்கு டேலண்டே இல்லை, நீ சாய்க்கிம் பக்கத்துலேயே நிற்க முடியாதுன்னு. இந்த பொண்ணு நோசெட் பண்ற மாதிரி அவரும் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் ப்ரூவ் பண்றேன், தேனை விட ஒரு பெஸ்டான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஒரு ஆள் கிளார் மாதிரி ஒரு மாடலை லவ் பண்ணவரா இருக்கணும், அப்பதான் இவங்க எல்லாருமே என்னை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளார் இருக்கான் இல்லையா, அவனை உஷார் பண்றதுக்கு தான் அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட் டே இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபேமிலியே அலர்ட்டா இருக்கணும், ஹோட்டல்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே இப்போ கிளா பக்கத்துல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சாய்க்கு முடிவு பண்ணிட்டா. பட் அவன் நோட்டீஸ் பண்ற வரைக்குமே வெளியில இருந்து வரக்கூடிய சர்வீசஸ் தான் அவன் எடுத்துக்கிறான், அந்த ட்ரெஸ்ல அயன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே. அண்ட் தாய் பீப்புள் குட்டானவங்க, தாய் பீப்புள் உண்மையானவங்கன்றத அவன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். அண்ட் அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்ற மாதிரி. ஆனா இந்த ஹோட்டலை காலி பண்ணணும்ன்றது அவனோட இன்டென்ஷனும் கூட.
ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கா. சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மேனேஜரும் சொல்லிக்கிட்டு இருக்க. சாய்க்கும் என்ன பண்ணுறான்னா, அவன் குளிச்சுட்டு இருப்பான் ஸ்விம்மிங் பூலில். அவன் அப்படியே ஒளிஞ்சிருந்து ஓரஞ்சாரமாக பார்த்தா 6 பேக்ஸ் பாடி தெரியறதுக்கு அவன் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா க்ளாய் வர்றா. க்ளாய் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நீளமாக வளர்ந்து செம்ம அழகாக இருக்கா. அவளை பார்த்த உடனே சாய்க்கும் கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்க க்ளாய்க்கு எவ்வளோ கடுப்பு வரும். இவனால தான் காலே போயிருக்கு. நான் ஓ லெவலுக்கு நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கேன், அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறா. சாய்க்கும்க்கு இது தேவைதான்னு தோணுது. நீங்கள் அவனை தானே தேடி வந்திருக்கீங்க, அவன் இருக்கான் போய் பாருங்க நோனே, ரொம்ப நன்றின்னு மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே க்ளாய் வந்துடுறா. ஆனால் க்ளாய் கரெக்டாக கிட்ட போன உடனே, டே என்னடா பண்ணுற தம்பி பையா, என்ன 6 பேக்ஸ் பாடியோட சுற்றிட்டு இருக்க, உன் ஒய்ஃப் உன்னை பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றியானோன்னு வாய மூடுறி, நீ வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்க. அப்புறமா வீட்டுக்கு கரெக்டாக அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போக. ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கு. ஏண்டா இவ்வளோ காசு இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, ஏதோ திருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்கியே, வீட்டுக்கு எப்படா வரப்போற, உனக்குன்னு எப்படா எல்லாமே உருவாக்கிக்க போற அப்படின்லாம் கேட்க, இங்க பாரு காசு இருக்குன்னா சந்தோஷம்லாம் காசுல வராது. நான் இப்போ பண்றது எல்லாமே நம்மளை ஹர்ட் பண்ணாங்கல்ல, நம்ம லைஃப் போச்சுல, அதை பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்லா யோசிப்பாரு. என்னால உன் கால் போயிடுச்சு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மட்டும் இல்லை, இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பொண்ணும் தான் பொறுப்புன்னு கிளாஸ் சொல்ல, டே விட்ரா, நம்ம சூழ்நிலை ரெண்டுமே ஒண்ணுதான்டா, எனக்கு கால் போச்சு, உனக்கு கிட்னி போச்சு, எல்லாமே அப்படிதானே இருக்கு, ஃப்ரீயா விடு, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. இப்பதான் புரிய வருது, கிளாவோட கிட்னியை ஒன்னு எடுத்திருக்காங்க, 2வது கிட்னியை தான் எடுக்க. வா வா, நீ இப்ப சாய்க்கிம் ஃபேமிலி தேடிக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஸோ ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இருக்கும், அதை க்ளாய் காட்டுறா. இதில் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு நல்லா அமையணும்னு சந்தோஷம் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி நடக்கிற வித்தியாசமான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சாய்க்கிம்க்கு இருப்பு கொள்ளலை. கூகுளில் தேடி பார்த்துட்டு இருக்கா க்ளாய் எப்படிப்பட்ட ஆளுன்னும் போது அவனோட பேர் வருது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படிப்பட்ட ஆளு, லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. பழைய காலத்தில் அந்த 7 வருஷம் முன்னாடி ஏற்கனவே கிளாவோட அப்பா இருக்கார்ல, அவர் சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா ஃபாரினரு, அவர் ஒரு விஷயமா வந்திருந்தாரு, 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க, அதனால கிளாவை விட்டுட்டாங்க, நான் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே இப்போ கரெக்டா சாய்க்கிம் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு அவ பதட்டப்பட்டு இருக்கா. அதே சமயத்துல அடுத்து இதே நேரத்துல வரிசையா ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும் போல அடுத்து கிளார் அந்த சூப்பர் மாடல் இருக்கால, அவ பார்த்தோன்னே சாய்க்கிம் பார்த்து எக்ஸைட் ஆகுறா, சந்தோஷப்படுறா. என்ன பேங்காக்ல உங்களுக்கு வேலையா அப்படின்னு கிம் கேட்க, இல்ல எனக்கு வேலை எல்லாம் இல்ல, என் ஆளை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வரேன், அதாவது அவர் என்ன அங்க சர்ப்ரைஸ் பண்ணார்ல, நான் அவர் இங்க சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்ல. இதெல்லாம் கேட்டு கடுப்பாகுது சாய்க்கிம்க்கு. சரி போங்க உங்க ஆள் அங்கதான் இருப்பாருன்னு நக்கலா பார்த்துட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் போனோடனே அடுத்து டேனோட என்ட்ரி. என்னங்கடா அது வரிசையா ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ டேன் வந்துட்டு என்ன சொல்றான், என்ன மிஸ் பண்ணீங்களா, என்ன தேடினீங்களா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, என்ன யாரோ ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னா அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளா சாய்க்குமே. உடனே இப்ப கண்டுக்கிட்டா போச்சுன்னு தனியா 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு உட்கார, உடம்பு பார்த்துக்கோ, வீட்டுக்கு போன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறேன்னு போது நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஷாக்க சொல்ல போறேன், என்ன அப்படின்னு டேன் கேட்பானா. அதாவது எங்க அப்பா கிட்ட நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் பத்தி பேசினேன், அவர் ஓகே சொல்லிட்டாரு, எக்ஸைட் ஆயிட்டாரு, உங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்றாருன்னு போது கிம், என்னோட ஆசை என்னன்னா ஒன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்றதுதான், அது மட்டும் இல்லாம அதனாலதான் சீக்கிரமே உனக்கு மேரேஜ் ப்ரொபோசல், அதாவது 7 வருஷம் கழிச்சு சொல்றதுக்கு பேர் லேட்டாமா சீக்கிரமாமா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வேற வழி இல்லாமல் திரும்பி பார்த்தா கிளாரும் வந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இவங்களை பார்த்த உடனே வேகமாக கிளார் என்ன பண்ணுவானா, ஹாய் சாய்க்கு மீன்ட்டு அவள் வேசாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காளா. உடனே கிளாஸ் சொல்கிறான், நம்ம இந்த இடத்துக்கு போவேனா, வேற இடத்துக்கு போகலான்னு இந்த இடத்த விட்டு நகர்ந்துற. அப்போ டேன் கேட்பான், இவங்க வேணும்னு வந்திருக்காங்களா இல்லை விளையாட்டுக்கு வந்திருக்காங்களான்னு போது தெரியல, வேணும்னு வந்த மாதிரி தான் எனக்கு தோணும்னு சாய்க்கியம் சொல்லிட்டு இருக்கா. இல்லை டேன், அந்த ஹோட்டலில் ஸ்கேண்டல் இஷ்யூ வந்ததுலேருந்து இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவேராக தான் இருக்கிற மாதிரி இருக்கு, மைண்டே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு, வேற ஏதாவது ப்ராப்ளம் இவங்கனால வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்குன்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்பதான் இப்ப கிளா வெளியில போயிருக்கான் இல்லையா, சூப்பர் மாடலை கூப்பிட்டுட்டு அவங்க ஜாலியா டேட்டிங் அவுட்டிங்கன்னு அந்த கப்பிள் விளாகை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு டேன் சொல்லுவான், இவங்களுக்கு பிரைவசியே இல்லை போல, ஜாலியா இருக்கானுங்க, லைவ் போட்டுட்டு இருக்கானுங்க, வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம கொடுத்து வச்சவங்கன்னு அவன் வயிற்றுல இருக்க பொறாம எல்லாத்தையும் வெளியில கொட்டிக்கிட்டு இருக்கான். பட் சாய்க்கிம்க்கு பிரைவசி ரொம்ப முக்கியன்றனால அந்த மாதிரிலாம் அவன் பிஹேவ் பண்ணலையாட்டு இருக்கு. ஸோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல சாய்க்கிம், அவளுக்கு அவளோட இந்த கெரசன் இருக்கான்ல அவன் ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அதுபடி இப்போ கிளாருக்கு ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு அவன் ஏதாவது அகைன்ஸ்டா பண்றானான்னு செக் பண்ண போக இது சாய்க்கிம்க்கு தெரிஞ்சுட்டு, நீ பண்ணாதடா ப்ளீஸ்டா சொன்னா கேளுடா அப்படின்னு போது இன்னமும் அவன் மேல ஏதோ லவ் இருக்கா, ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பயங்கரமா அவளை திட்டி விட சொல்ல கேட்காம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானா, ரூம்குள்ள போயிட்டு இருக்கானா. இது எல்லாமே பிளான் பண்ணதான் போல சாய்க்கிம்க்கு புரியுது. இந்த ட்ராப்னால பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ட்டுன்னு வெளியில யாருக்கும் தெரியாம ஒரு பக் கேமராவை ஒளிச்சு வச்சிருக்கானுங்க தம்பியும் அதுக்கப்புறம் கிளாவும் சேர்ந்து. ஸோ அப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா,
பண்றாங்கன்னா அது எல்லாத்தையுமே தம்பி நோட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கிளாவுக்கு சொல்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது இப்போ இந்த இடத்துல நீ உன் வேலையை காட்டுறா, போயிட்டு அவங்கள அலற விடு அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இவன் ஜாலியா சூப்பர் மாடலோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு தம்பி பையா இருக்கான் இல்லையா, அவன் போறான். இது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்றதுக்காக ரொம்ப நேரமா சாய்க்கியம் ட்ரை பண்ணிட்டே இருப்பா. பட் போன் அந்த பக்கி பிக் பண்ண மாட்டான். அவன் பேரு ப்ராம்ப்ட், அந்த கசனு. ப்ராம்ப்ட்னு கால் அடிச்சு பார்த்தா எடுக்கல. சரின்ட்டு ரூம்ல இருக்க போனுக்காவது கால் பண்ணலான்னு அதுக்கு கால் பண்ணாலும் ப்ராம்ப்ட் எடுக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா கிளாவோட தம்பிக்கான உள்ள வந்துடுறான். எதிர்பார்த்த நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு வா ப்ரோன்னு ஹக் பண்ற மாதிரி போக, இங்க வாரு ப்ரோ நீ பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா ஒன்ன மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள இருக்க கேமராவை எடுத்து காட்ட, இனிமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பாத்துக்கலான்ட்டு ஒரு மாதிரி நக்கலா அவன் சிரிச்சுட்டு போறான். கரெக்டா அவன் இந்த ரூமை வெக்கேட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில வர போலீஸை கூப்பிட்டு என்னோட பொருள் ஏதோ ஒன்று காணாம போன மாதிரி இருக்கு, அது இந்த ப்ராம்ப்ட் தான் எடுத்திருப்பான்னு தோணுது, செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னோடனே செக் பண்ண ஒரு பென் டிரைவ் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ப்ராம்ப்ட் கடுப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே டானி என்னடா இது என்ன குடும்பம்டா அவங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி தான் சாய்க்கமும் பயங்கரமா அதிர்ச்சியாக, இந்த பென் டிரைவ் எடுத்த உடனே இது எல்லாத்தையுமே நீ தான் வேணும்ட்டே பண்ணிருக்க, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே நீ தப்பா என்ன ஃப்ரேம் பண்ணிட்டலன்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த தம்பிக்காரன் சொல்றான், என் லைஃப் ஒன்னால தாண்டா அழிஞ்சு போச்சு, நான் ஜெயில பாதி காலம் வாழ்ந்தது ஒன்னாலதான், சோ உனக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுக்கணும்ல, அதான் இது, அரெஸ்ட் ஹிம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போக அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அந்த தம்பிக்காரனும் போயிட்டு இருக்கான். இதெல்லாமே சாய்க்கியம் பார்த்துட்டு தான் இருக்கா. அதை பார்த்துட்டு டான் கேட்கறா, என்னதான் சுத்தி நடக்குதுன்னு போது ஒன்னும் புரியாது, உனக்கு சொன்னாலும் புரியாதுன்ற மாதிரி அவ அமைதியா இருக்கா அந்த இடத்துல. டானுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, பட் சாய்க்கியம் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்றது மட்டும் புரியுது. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிளா இருக்கான்ல, அவன் அந்த சூப்பர் மாடலோட வெளியில வந்திருப்பான், நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பான், ஜாலியா இருப்பான். அப்போ திடீர்னு அந்த சூப்பர் மாடல் என்ன பண்ணுவான்னா, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து எல்லாரும் பண்ற மாதிரி கழுத்துக்கிட்ட எல்லாம் வச்சு சில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு யாரு ஞாபகம் வருதுன்னா சாய்க்கியம் ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து இவனோட கழுத்துல வைக்க அவன் சிரிச்சுட்டே எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. ஆனா இவன் மனசுலயுமே சாய்க்கியம் தான் இருக்கான்றது கொஞ்சமா தெளிவா புரிய வருது. கிளா அப்படியே சாய்க்கியமா யோசிச்சுட்டே வேற ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்க, எனக்கு சூஷி வேணும்னு அந்த பொண்ணு சொல்ல, போயிட்டு ஆர்டர் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தாங்க ரிவெஞ்சு. சோ அப்ப அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா கெம்மு, அவன் வரான். கெம்மு வந்த உடனே என்ன சொல்றான்னா, மச்சான் நான் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட் உனக்கு ஸ்டே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெறுப்பேத்த, ஏன்டா இப்படி சத்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பேசாம இருடா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சாய்க்கியம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கூட பேசுறா, இந்த இஷ்யூவை பத்தி நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு போது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இதுக்கெல்லாம் காரணமா மேனேஜர் இருந்தார்ல அவரை வேலையை விட்டு தூக்கியாச்சு, அவரை ஃபயர் பண்ணியாச்சுன்னு சொல்ல சாய்க்கியமுக்கு கோவம் வருது. இல்லப்பா இந்த தப்பு வந்து அவர் மேல கிடையாதுப்பா, நம்ம ப்ரோ ப்ராம்ப்ட் மேலதான், அவன் தானே சொல்ல கேட்காம அப்படி பண்ணா, அவனோட ஆக்ஷன்ஸை இவர் கேட்டிருக்காங்க, சோ இதுல யார் மேலேயும் தப்பு இல்லையப்பா, ஏன்ப்பா ஃபயர் பண்ணணும் அப்படின்னும் போது, இங்க பாரு உன்னை நம்பி ஒரு நாள் அந்த ஹோட்டலை விட்டதுக்கு நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்னு அப்பா பேச, அந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நான் செத்துறேன்ப்பா வேலை முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கோபுரம் அந்த கியூட்டானவ இருக்கான்ல அவங்க மம்மி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. சாய்க்குமோ அந்த விஷயத்த விடுற பாடு இல்ல. நெக்ஸ்ட் டே ஹோட்டலுக்கு போய் மேனேஜர் கிட்ட கிளாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்தேனே என்னாச்சுன்னு கேட்கறா. அவர் சொல்றாரு, இவன் நிறைய பப்ளிக் வெல்ஃபேர்ல எல்லாம் கலந்துட்டு இருக்கான், இவனுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல பணக்காரன்னு சொல்றாங்க, ஏழை எளிய மக்களுக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் அவனுக்கு வந்திருக்குன்றதை தாண்டி அதை நல்ல விதமா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் சொல்ல இவளுக்கு பழைய பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா ஏற்கனவே வந்து இல்லாதவங்களுக்கு இவன் ஃப்ரீயா ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான்ல கஷ்டப்படுற காலத்திலேயே, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப எதுக்குடா என் லைஃப்ல வந்த, நீ என்னடா பண்ண காத்திருக்கேன்னு அவனை நினைச்சு இவ வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கா ஒரு பக்கம். இதுல இருக்கிறதுலே ப்ராம்ப்டோட தங்கச்சி தான் ஹைலைட். கிளாவை வந்து பார்த்துட்டு, என் பேரு சூஷி, நான் ப்ராம்ப்டோட சிஸ்டர் தான், நம்மலாம் ஃபேமிலி, ஏன்னா ஒரு காலத்துல உங்க எக்ஸ் ஒய்ஃப் இருக்கல்ல அவளோட குடும்ப உறுப்பினர்களா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம், நமக்கு இடையில எந்த விதமான சண்டைகளும் வேணாம், நான் ஒரு டிசைனரா இருக்கேன், நம்ம டச்ல இருக்கோம்னு சிரிச்சு பேசிட்டு, ஏதாவது தேவை தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போன் நம்பரை வந்து கொடுத்துட்டு போறா. இந்த கார்டை வாங்குறத வேற தம்பிக்கார அதாவது கெம் பார்த்துட்டு இருக்கான். அவளை மேலே இங்கிலுமே ஒரு நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டே கிராஸ் பண்ணுவான். என்ன ஆச்சா இவங்களுக்கு, ஓ வேற மாதிரி நம்ம கிட்ட வந்து க்ளோஸ் ஆக பாக்குறானுங்களோ, இந்த குடும்பத்துல இருக்கவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு இவனுங்களா நினைச்சிட்டு இருக்கானுங்களான்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். சரி அதை விடுறா, நம்ம அதை எதுவும் பண்ண வேணான்னு இருக்கும் போதே கிளான் அந்த கார்டை உடச்சு போட்டுட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்த்துட்டு, தம்பி உனக்கு ஒரு முக்கியமான டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எசக்கு பசுக்கான ஒரு டேப்லெட் கொடுத்து, இதெல்லாம் சாப்பிட்டேன் நான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அச்சு வாயை உடைக்க போறேன், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க போடாடி அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வேற லீட் என்ன பண்ணிட்டு இருப்பானா, சோல்மேட் செலெக்ஷனுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாள். அப்போ ஒரு டேட்டிங் ஆப்ல வந்து அவளுக்கு ஒண்ணு கிளிக் ஆயிருக்கும். அந்த ப்ரொஃபைல்ல இருக்க ஆளை நேர்ல பாக்கலான்னு வந்தா அந்த ஆள் ஷபியா டிஃப்ரெண்டா ஏஜ் வேற கூட இருக்க மாட்டிருக்கு.
நான் உன்னதான் விரும்புறேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அப்ப இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா டேன் இருக்கான்ல, அவங்க அப்பா கிட்ட ரிவீல் பண்ணிருப்பா அந்த மாதிரி என்னோட ஃபீலிங்ஸை நான் கன்ஃபெஸ் பண்ணி கல்யாணத்துக்கு நான் கேட்டிருந்தேன் சாய் கிம் கிட்டனும் போது அவங்க அப்பாவுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அந்த குடும்பம் உன்னை வளைச்சு போட பாக்குறாங்க, உனக்கு அது செட் ஆகாது, அப்பா சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து அலையன்ஸ் பார்த்திருப்பாங்க போல, அந்த பொண்ணு கூட பேச வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே லீட்டா கவனிச்சுட்டு கால் பண்ணிட்டே இருக்கா டேனுக்கு. டேன் எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா கிட்ட அவ பேசிக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பணக்கார வேணும்ன்ற, அப்புறம் எப்படி பணக்கார பையன் உன் ஏஜுக்கு செட் ஆகிற மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி கிடப்பான், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பாயிட்டு அவ அந்த இடத்த விட்டே போயிட்டு இருக்கா, எமர்ஜென்சி அப்படின்னு அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு, அதாவது டேட்டிங்க்கு வந்தவர்கிட்ட. அப்புறமா டேனை பாக்குறா. டேனை பார்த்ததுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு, என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவ போர் அடிச்சிட்டாலோ, புதுசா யாரோ ஆள் தேடிட்டு இருக்காங்க போல, அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு திமிராவே பேசிக்கிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு டேன் சொல்லுவான், என்ன பத்தி நீ பேசுறியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு நாளைக்கு புது புது பசங்களை டேட் பண்ணிட்டு இருக்க, நீ என் கேரக்டர் பத்தி எல்லாம் சொல்லலாமான்னு இருக்கான். நீ டாபிக்க மாத்தாத, எதுக்காக இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இதை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு போன்ல வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு செக்யூரிட்டி வருவாரு, என்ன மேம் எதுவும் ஹெல்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உன்னை தொலைச்சிட்டேன், சிசிடிவில பாக்கணும் அப்படின்னு. என்னத்தை தொலைச்சிங்கன்னு போது, அதாவது பாய் ஃப்ரெண்டை தொலைச்சிட்டேன், என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அந்த பிள்ளை ஏமாத்திட்டான், அதுக்காக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த நபர் போயிடுறாரு. இவன் டேன், இங்க பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, சாய் கிம் கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு இருக்கும்போதே ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃபோனை பிடிங்கி தண்ணியில போட, அப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து அவள் எடுக்கும்போது, கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காளா. உடனே கையை கொடுக்குறான் டேன். இவளுக்கு கொஞ்சம் க்ரஷ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய் கிம் வேணும்ட்டே உயிரோட இருக்க கிளாவுக்கு இப்போ போயிட்டு ஈமச்சடங்கெல்லாம் பண்றதுக்கு போறா. கூட இருக்க நானிமா சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணாத, 7 வருஷம் முன்னாடி அவன் உயிரோட இல்லன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்ப ஏன் பண்ற, இது தப்பா இருக்குமே, இது அப்நார்மலான விஷயம்னு சொல்லும்போது, இல்ல அவன் என் லைஃப்ல மொத்தத்துக்கு இல்ல, இனிமே அவனுக்கு பண்ண கர்மாலாம் எனக்கு திருப்பி திருப்பி நடக்குது, அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈமச்சடங்கு பண்ண போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா கிளா வந்துட்டு இருக்கான். நீ பண்ண கர்மாலாம் உனக்கு திருப்பி திருப்பி உன்னை அடிக்கும், நீ வந்து கண்டிப்பா கஷ்டம் தான் படுவ, இதுல மன்னிப்பு வேற கேட்கறியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ சத்தம் போட்டு சாமி கும்பிட்டுருப்பா. கடுப்பாயிட்டு அவன் வந்து ஒரு போட்ல தான் வந்திருப்பான். அந்த துடுப்பை புடிங்கி அடி அடின்னு அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டே போறா. நானிமா சொல்றாங்க, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. இல்ல அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவன் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது, அதனாலதான் நானிமா அப்படிலாம் பண்றேன், உங்களுக்கு சொன்னா புரியாது நானிமா அப்படின்னு இருக்க. சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, போன்ல ஒரு ஆப் இருக்குல்ல, அதை வச்சு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானா, கிளா இருக்கான்ல அவனோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கிளா என்ன பண்றான்னா, பால் எல்லாத்தையுமே மொத்தமா கொள்முதல் பண்றதுக்கான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான், பால் பண்ணைக்கு. அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் கூட பேசிட்டு இருக்க. அதே இடத்துக்கு சாய்க்குமோ அவனை எப்படியோ கண்டுபிடிச்சு பக்கத்துல அங்க இங்கன்ட்டு வந்துடுறா. வரது மட்டும் இல்லாம அவன் பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி வாண்ட நல்லா துடுக்கா பேசிக்கிட்டே இருப்பானா. அவன் ஏஜ் என்னன்னு கேட்டோன்னே 7ன்னு சொன்னோன்னே, உன்ன மாதிரி எனக்கு ஒரு பையன் இருந்திருப்பான், உன்ன மாதிரி அவனும் கியூட்டா இருந்திருப்பான் நம்புறான்னு சொல்ல, சாய்க்கிம்க்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிருது. கார்ல அவ கிளம்பி போயிடுறா. அடுத்து டேனை பார்க்க போனா, டேன் இவளுக்காக சமைச்சு வச்சுட்டு அழகா உனக்கு சமைச்சு நான் ஊட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது நல்லா இருக்கு சாய்க்கிம்க்கு. சரி வீட்டுல மேரேஜ் பத்தி கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது, கேட்டேன்னு அவன் அப்படியே மழுப்புறான். நம்ம கல்யாணத்தை சிம்பிளா பண்ணணும், உனக்கு எப்படி வில்லா வேணும் அப்படிலாம் கேட்கட்டேன். அதுக்கு சாய்க்கிம், எனக்கு எங்க இருந்தாலும் உன் கூட இருக்கணும்னு சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டவொடனே அவளுக்கு இமோஷனலா கனெக்ட் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போதே பேச்சு போட்ட தலைவன் என்ன தெரியுமா சொல்றான், இன்னைக்கே உன்னோட நைட் ஸ்டே என் கூட இருக்க கூடாதுன்னு கேட்க. இது சாய்க்கிம்க்கு பிடிக்கவே இல்லை. அவாய்ட் பண்றதுக்காக காஃபி எடுத்துட்டு வரவான்னு கேட்க. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, நான் சொன்னதுக்கு நீ பதிலே பேசல, டாபிக்க மாத்திரியானோடனே போன் அடிக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்றா. கரெக்டா இப்ப கூப்பிட்டு இருக்கா லீட்டா. போன் பண்ண உடனே எனக்கு எப்படி அவன் நடந்துக்கிறான், என்ன பண்றான்னு, என்னடி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு போது, ரீசன் நான் சொல்ல மாட்டேன், பட் அவன் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா போனை வச்சிடறா. இந்த மாதிரி லீட்டா மாதிரி இடையில மாட்டி தான் நிறைய பேர் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவளுக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிளா இருக்கா இல்லையா, டேன் தங்கி இருக்க பிளேஸ்ல தான் அவனுமே தங்கி இருக்கான். சரி ரூமுக்கு போலாம். அவன் போகும்போது சூஷி இருக்கால, பிராம்டோட தங்கச்சி, அவ வந்துட்டு நான் அவன் கூட தான் ரூம்ல ஸ்டே பண்ணுவேன், நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உனக்காக தான் அப்படின்னு ரொம்ப பொடி வச்சலாம் பேச. இவனுக்கு பிடிக்கவே இல்லை. வேற வழி இல்லாம ரூம்குள்ள கூட்டு போனா, ரெண்டு பேருமே வைன் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ தூக்க மாத்திரையை கலந்து விட்டுருவா போல. தூக்க மாத்திரையை கொடுத்து குடிக்க வச்சுட்டு அவனுக்கு கை கால அமுக்கி விட்டுட்டு இருக்கா. அப்ப மயங்கிட்ட டைம்ல போட்டோ எடுத்துருவா போல. திடீர்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிச்சன்ல அடுப்பு ஆஃப் பண்ணாமே இருக்க, எல்லாமே கருக ஆரம்பிச்சிருது. சொல்ல போனா சாய்க்கிமும் டேனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இப்படி நடக்கும். வெளியில எல்லாருமே சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா, ஒரு பக்கம் கிளா, இன்னொரு பக்கம் டேன். அதுவும் சூஷியோட இருக்கிறத பார்த்துட்டு சாய்க்கிம்க்கு மனசே தாங்கல. என்னடா கர்மம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. டேன்னாலதான் ஏதோ சவுண்ட் வந்துருக்கும் போல. இப்ப என்ன சொல்றானா, டேனு என்னால மன்னிச்சிருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, வேணும்ட்டு இந்த
சூஷி வெறுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது கிளாவோட கேரக்டரே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கு. சாய்கிம் இப்படி பார்க்க கூடாதுன்னு அவன் நினைச்சிருப்பான். சாய்கிம் பார்த்தது கிளாவுக்கு பிடிக்கவே இல்ல. சூஷியை வெளியில துரத்தனா அவ போவே மாட்டேங்கிறா. என்ன நீ இப்படி அனுப்பக்கூடாது, அப்புறம் நீ தான் அனுபவிப்பா அப்படிங்க, தயவு செஞ்சு போமா அப்படின்னு அனுப்பிவிட்டா. அவ இவங்களோட பர்சனல் இமேஜ் மாதிரி நிறைய அவன் மயக்கத்துல இருக்கும்போது போட்டோ எடுத்திருப்பா போல. அது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால போட்டு விடுற. இது பெரிய இஷ்யூவா மாறிக்கிட்டே இருக்கு. அவனோட ரெப்புடேஷன் பேர் எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சாய்க்கிமும் பாக்குறா. அவளுக்கு மனசே தாங்கல. கிளாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனோட பேரு பயங்கரமா ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்த பொண்ணுனால. ஒரு பக்கம் சாய்க்கிமோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அப்பா ஜாலியா இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ சூஷியோட அம்மா அண்ணன்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பட் அவங்க வீட்டு பொண்ணோட பேரு ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு யோசிக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே அவனை பழி வாங்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல மீதி எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். டாடா.